ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரியில் 8th யூனிட்டு நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ். நேஷ்னலிசம்னா தேசியவாதம். சரி, காந்தியன் ஃபேஸ், அதில் காந்தியினுடைய பங்கு என்ன, காந்தியினுடைய காலம் எப்போ ஏற்பட்டதாக இருந்தது ஆச்சுங்களா. இதுதான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். இந்த லெசன் முழுக்க இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றியது ஆச்சுங்களா. பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக நம்ம இந்தியர்கள் எப்படியெல்லாம் போராடினாங்க அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய லெசன்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம இதை பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரி, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒன்று, காந்தியன் ஃபேஸ் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தியினுடைய காலகட்டம் எப்படி இருந்தது. நெக்ஸ்ட்டு, காந்திஸ் பாலிசி ஆஃப் அஹிம்சா அண்டு சத்தியாகிரகா. காந்தி ஃபாலோ பண்ண 2 கொள்கைகள், ஒன்று அஹிம்சை, மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது, அண்டு சத்தியாகிரகா. சத்தியாகிரகம்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அமைதி வழி போராட்டம்னு அர்த்தம், சத்தியாகிரகா. சரி, நெக்ஸ்ட்டு, நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இன் சாம்பரான். சாம்பரான் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த வன்முறை இல்லாத போராட்டங்கள். பாருங்கள், போராட்டம்னாலே வன்முறை, ஆனால் காந்திஜி செய்த போராட்டம் நான் வயலண்ட், வன்முறை இல்லாத போராட்டம். எதுக்காக செய்தார்? அது அகைன்ஸ்ட் த ரவுலட் ஆக்ட். லாஸ்ட் வீடியோவில் நாம் ரவுலட் ஆக்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் லெசனில் அதோடைய தொடர்ச்சி தான் இதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக தான் காந்திஜி வன்முறை இல்லாத போராட்டத்தை நடத்தினார் சாம்பரானில். நெக்ஸ்ட்டு, த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் அதனுடைய தோல்வி. நெக்ஸ்ட்டு, எமர்ஜென்ஸ் ஆஃப் ரேடிகல்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரிஸ். தீவிரமான தேசபக்தர்கள், புரட்சிகர தேசபக்தர்கள் தோன்றினார்கள் இந்த காலகட்டத்தில். நெக்ஸ்ட்டு, லான்ச் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் ஆச்சுங்களா, ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதில் என்ன நடந்தது, எது நடந்தது லெசனில் விரிவாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, இஷ்யூ ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட் அண்ட் சைனிங் ஆஃப் பூனா பேக்ட். தனி தொகுதிகள் ஒதுக்கீடு சம்பந்தமாக பூனாவில் ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆச்சுங்களா, அதனுடைய பிரச்சனைகள். நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் இன் த ப்ரொவின்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் லீடிங் டு த லான்ச் ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட். காங்கிரஸ் மந்திரி சபையினுடைய தோற்றங்கள், அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய ஆரம்பம். லாஸ்ட் ஒன், கம்யூனலிசம் லீடிங் டு பார்ட்டிஷன் ஆஃப் சப்கான்டினென்ட் இன்டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பாகிஸ்தான் என்று 2 பிரிவினைகள் ஏற்பட்டன சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் ஆச்சுங்களா. இந்த பாயிண்ட்டை நாம் பார்க்க போகிறோம்பா. இது ஒரு பெரிய லெசன்றதெல்லாம் நம்ம பார்ட்டாக பிரிச்சிடும். ஓகேங்களா, வாங்க இன்ட்ரடக்ஷன் போகலாம். அறிமுகம்னு சொன்னோடனே இந்த லெசனோட பேரே காந்தியன் ஃபேஸ் இல்லைங்களா. அதனால் நம்ம மகாத்மா காந்தி தான் பார்த்தாகணும். மகாத்மா காந்தி அரைவ்ட் இன் இந்தியா இன் 1915 ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்டர் ஃபைட்டிங் ஃபார் த சிவில் ரைட்ஸ் ஃபார் த இண்டியன்ஸ் there for about 20 years. மகாத்மா காந்தி 1915 இந்தியாவுக்குள்ளே வந்தார். அப்போ அது வரைக்கும் எங்கே சார் இருந்தார்? சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார். சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் படிக்க போயிருந்தார் இல்லைங்களா. பாரிஸ்டர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். படிக்க போயிருந்தார். அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு 20 ஆண்டுகளாக அங்கே இருந்த இந்தியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கினார். எங்கே போனாலும் பாவம் மகாத்மா காந்திக்கு போராட்டமாகவே போச்சு வாழ்க்கை. He brought with him a new impulse to Indian politics. இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஒரு புதுவிதமான ஐடியாக்கள்லாம் அவர் கொண்டு வந்தார். என்னென்ன கொண்டு வந்தாருங்க? சத்தியாகிரகா, which he had perfected in South Africa. சத்தியாகிரகா, அறவழி போராட்டம். யாரையும் அடிக்கிறது இல்லை, ஒதுக்கிறது இல்லை, கெட்ட வார்த்தையில் பேசுறதில்லை, வாழ்க ஒழிக கோஷம் போடுறதில்லை, அமைதியான முறையில் போராடுறது இல்லைங்களா. குட் பி ப்ராக்டிஸ் பை மென் அண்ட் விமன், யங் அண்ட் ஓல்டு. ஆண்கள், பெண்கள், இளையவர்கள், குழந்தைகள், வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சத்தியாகிரகத்தினுடைய சிறப்புகளை பற்றி காந்திஜி சொல்லிக் கொடுத்திருந்தார். அறவழி போராட்டம்னா எப்படின்றத சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆஸ் எ பர்சன் டெடிகேட்டட் டு த காஸ் ஆஃப் த புவரஸ்ட் ஆஃப் த புவர், ஹி இன்ஸ்டன்ட்லி கெயின்ட் த குட்வில் ஆஃப் த மாசஸ். காந்திஜி என்ன சொல்கிறதுங்க, அவர் ஒரு அடித்தட்டு மக்கள் லெவலுக்கு இறங்கி போனார். அவர்களுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார். அதனால தான் அந்த அடித்தட்டு மக்கள் இவருக்கு ஆதரவை கொடுத்தார்கள் ஆச்சுங்களா. பொதுவாகவே எந்த ஒரு தலைவர் மக்களுக்காக ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறானோ அந்த தலைவனை மக்கள் கைவிடவே மாட்டார்கள்.
அதுக்கு காந்திஜி ஒரு உதாரணம் ஆச்சுங்களா. இன் திஸ் லெசன் வி ஷல் சி ஹவு காந்தி டிரான்ஸ்ஃபார்ம்டு த இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இது வரைக்கும் இருந்த இந்திய தேசிய இயக்கம் எப்படி இருந்ததுன்ற நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் காந்தி அதை எப்படி மாற்றினார்ன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அவருடைய வருகை எப்படியெல்லாம் வந்து இந்தியாவில் மாறுதலை கொண்டு வந்ததுன்றதை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பேராவை பாருங்கள். காந்தி அண்ட் மாஸ் நேஷனலிசம். காந்தி அப்புறம் மக்களுடைய தேசியம். எவல்யூஷன் ஆஃப் காந்தி. காந்தி உருவாகுதல். எப்படி சார் காந்தி வந்தார்? இந்த பேராவை பாருங்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் முழு பேர். பிறந்தது எப்போங்க? 2 அக்டோபர் 1869. எந்த குடும்பத்தில் பிறந்தார்? வெல் டு டூ ஃபேமிலி இன் போர்பந்தர், குஜராத். குஜராத்தில் போர்பந்தர் என்கிற இடத்துல இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய ஃபாதர் காபா காந்தி போர்பந்தரில் திவானாக இருந்தார். பிறகு ராஜ்கோட்டுக்கு திவானாக ஆனார். இஸ் மதர் புட்லி பாய் இன்ஃப்ளூயன்ஸ் த யங் காந்தி. இவருடைய காந்தியினுடைய அம்மா பேர் புட்லி பாய். அவங்க தான் வந்து காந்தியை வளர்த்தவங்க. ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் காந்தி sailed டு இங்கிலாந்து இன் 1888 டு ஸ்டடி லா. இங்கே மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த உடனே 1888ஆம் ஆண்டு காந்தி எங்கே போனாருங்க? இங்கிலாந்துக்கு போனார். அப்போல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் இந்தியாவில் கிடையாது. ஏன்னா ஒரு மேல் படிப்பு படிக்கணுன்னாக்கா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு தான் போகணும், பர்டிகுலராக இங்கிலாந்துக்கு தான் போகணும். அதுதான் காந்தியும் போனார் ஆச்சுங்களா. அங்கே போய் நல்லா படித்து பேரிஸ்டர்னா வழக்கறிஞர், வக்கீல்னு அர்த்தம். ஜூன் 1891 காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஆச்சுங்களா. மெதுவாக காந்தி என்ன பண்ணார்? இந்தியாவுக்குள்ளே வந்தார் இல்லைங்களா. சரி, இப்போ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் பேர் ஆகுவாங்க. ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா காந்தி அட்டெம்ப்ட் டு ப்ராக்டிஸ் இன் பாம்பே ஃபெயில்டு. காந்தி வந்த உடனே என்ன நினச்சாரு காந்திஜி? பாம்பேயில் வந்து வழக்கறிஞர் வேலையை தொடரலாம் அப்படின்னு நினச்ச போது அந்த முயற்சி தோல்வியிலே முடிந்தது. ஏன் சார்? ஏ குஜராத் ஃபார்ம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா சாட் த சர்வீசஸ் ஆஃப் காந்தி ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் லா சூட். தென்னாப்பிரிக்காவில் இருந்த ஒரு குஜராத் கம்பெனி ஒன்று காந்திஜியை வந்து சட்டபூர்வமான உதவி செய்ய முடியுமா சார் அப்படின்னு கேட்டுது. அந்த கம்பெனி கேட்டுது. காந்திஜி அதை ஒப்புக்கொண்டு லெஃப்ட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இன் ஏப்ரல் 1893. 1893 ஏப்ரல் மாதம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மறுபடியும் போனார். அங்கே போய் பார்த்தபோது ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அங்கே தான் வந்து மகாத்மா காந்திஜி முதன்முறையாக இந்த இன வேறுபாடுகளை பார்த்தாருங்க ஆச்சுங்களா. அண்ட் இஸ் ஜேர்னி ஃப்ரம் டர்பன் டு பிரிட்டோரியா at the Peter Marisburg railway station, he was physically thrown out of the first class compartment. Gandhiji was determined to fight. இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று. சவுத் ஆஃப்ரிக்காவில் டர்பன் அப்படிங்கிற இடத்துலேருந்து பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரெயினில் போயின்னு இருந்தார் காந்திஜி. கையில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் முறைப்படி வாங்கி வச்சுருந்தார். ட்ரெயினில் போனால் முதல்ல டிக்கெட் வாங்கி வச்சுருந்தார். அங்கே போகும்போது அங்கே வந்த டிடிஆர் ஒருத்தர் என்ன பண்ணார்? டிடிஆர்ன்றவர் ட்ரெயினில் வந்து எல்லாரும் டிக்கெட் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுறவருக்கு டிடிஆர்னு பேர் ஆச்சுங்களா. அந்த டிடிஆர் வந்து என்ன பண்ணார்? இங்கே வந்து செக் பண்ணார். காந்திஜி கிட்ட செக் பண்ணும்போது காந்திஜி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருந்தார். அந்த டிடிஆர் என்ன பண்ணிட்டார்? இது வந்து ஒயிட் மேன்ஸ், வெள்ளைக்காரர்கள் போகிற கம்பார்ட்மெண்ட் இது, இதில் கருப்பனாக இருக்கிற நீ எப்படி போகலான்னு சொல்லி கேட்டபோது காந்திஜி என்ன பண்ணார்? அவர் தான் சமாதானம் விரும்பியாச்சு. காந்திஜி தான் பொறுமையாக சொன்னார், நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கிறேன் சார், டிக்கெட் இருக்கவே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதை டிடிஆர் ஒத்துக்கொள்ளவில்லை. பீட்டர் மேரிஸ்பர்க் என்கிற ரயில்வே ஸ்டேஷனில் காந்தியை அந்த டிடிஆர் அப்படியே பிடிச்சி 8 உடச்சி கீழே தள்ளினார் ஆச்சுங்களா. இதுதான் காந்திஜிக்கு ஒரு சுதந்திர உணர்வை பயங்கரமாக கொண்டு வந்தது இல்லைங்களா. போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று காந்திஜி முடிவு செய்தார் ஆச்சுங்களா. இதனுடைய விளைவாக என்னாச்சுங்க? காந்திஜி கால்ட் a meeting of the Indians in Transvaal and exhorted them to form an association to seek redress of their grievances. காந்திஜி என்ன பண்ணார்? சவுத் ஆஃப்ரிக்காவில் டிரான்ஸ்வால் அப்படிங்கிற இடத்துல இந்த இந்தியன்ஸை கூப்பிட்டு நாமெல்லாம் ஒரு முன்னுக்கு வரணும்னா நமக்கு ஒரு அசோசியேஷன், ஒரு சங்கம் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? முடிவு பண்ணார். அவருடைய மீட்டிங்கினுடைய விளைவாக மேல் அதிகாரிகளுக்கு மனுக்களை அனுப்பினார்கள் இல்லைங்களா. இங்கே அபவுட் த இன்ஜஸ்டிஸ் விச் வேர் இன் வயலேஷன் ஆஃப் தேர் ஓன் லாஸ். எங்களுடைய சட்டத்தை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியலையே இல்லையா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீதி கிடைக்கலையேன்னு சொல்லி மேல் அதிகாரிகளுக்கு மனுக்கள் அனுப்பப்பட்டன. அதுவும் அறவழி போராட்டம் தான் இல்லைங்களா. டிரான்ஸ்வாலில் இந்த இந்தியன்ஸ் ஒவ்வொருத்தனும் தலைவரியாக ஒரு 3 பவுண்டுங்கிறது வெளிநாட்டு நாணயம், அது 3 பவுண்டு வரியை வந்து கம்பல்சரி செலுத்தியாக வேண்டும் ஆச்சுங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த இடத்துல தான் வந்து இருக்கணும். குட் நாட் ஓன் லேண்ட், சொந்த நிலம் வச்சிருக்க கூடாது
ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது குட் நாட் மூவ் அவுட்டோர்ஸ் ஆஃப்டர் 9 PM வித்தவுட் எ பெர்மிட். ராத்திரி 9 மணிக்கு மேலே அவங்க வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள்லாம் இருந்தன. உடனே காந்திஜி பார்த்து சும்மா இருப்பாருங்களா, அங்கே போராட்டத்தை ஆரம்பித்தார். அறவழி போராட்டம் தான். சரி, இவருக்கு தூண்டுதலாக இருந்தது எது? இந்த போராட்டத்தை தூண்டுறதுக்கு டால்ஸ்டாய் அண்ட் ஜான் ரஸ்கின் 2 எழுத்தாளர்கள் எழுதிய புஸ்தகங்கள் இவருக்கு ஊக்க சக்தியாக அமைந்தன. என்னென்ன புக்கு சார் இது? டால்ஸ்டாய் எழுதிய த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, கடவுளின் ராஜாங்கம் உன்னிடத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட். அப்புறம் தாரோ எழுதிய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சட்டமறுப்பு இயக்கம். இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் அவர் விரும்பி படித்தார், புக்ஸ் எல்லாம். காந்தியினுடைய ஐடியாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா இந்தியன் அண்டு வெஸ்டர்ன் தாட். இந்திய சிந்தனைகளும் இருந்தன, மேற்கத்திய சிந்தனைகளும் இருந்தன. ஆச்சுங்களா. அதுக்கு பிறகு காந்தி ரஸ்கினுடைய எழுத்துக்களாலே கவரப்பட்டு அங்கே சவுத் ஆப்பிரிக்காவிலே ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட், ஃபீனிக்ஸ் குடியிருப்பு பகுதி 1905 1905 ஆரம்பித்தார். அப்புறம் டால்ஸ்டாய் ஃபார்ம், டால்ஸ்டாய் பண்ணை என்கிற ஒன்றை ஆரம்பித்தார் 1910. ஆச்சுங்களா. இதனுடைய நோக்கம் என்னங்க? 2 குடியிருப்புகளை இவர் ஏன் ஆரம்பித்தார்? குடியிருப்புகள், பண்ணை இதெல்லாம் ஏன் ஆரம்பித்தார்? ஈக்குவாலிட்டி, சமத்துவம் வேணும், கம்யூனிட்டி லிவிங், ஒற்றுமையாக வாழணும், டிக்னிட்டி ஆஃப் லேபர், உழைப்பாளர்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கணும். வேர் இன்கல்கேட்டட் தி செட்டில்மெண்ட்ஸ், தே வேர் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் த சத்தியாகிரகிஸ். சத்தியாகிரகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அறவழி போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு பயிற்சி மையமாக இந்த இடங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு லாஸ்ட் பேரை பாருங்கள். சத்தியாகிரகா ஆஸ் எ ஸ்ட்ராட்டஜி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் சத்தியாகிரகம், அதாவது அமைதி வழி போராட்டம் என்பது ஒரு செயல் திட்டமாகவே ஆனது காந்திஜியால். ஆச்சுங்களா. காந்தி டெவலப்டு சத்தியாகிரகா, டிவோஷன் டு த ட்ரூத் ஃபோர்ஸ் ஆஸ் எ ஸ்ட்ராட்டஜி இன் விச் campaigners went on a peaceful marches and presented themselves for arrest in protest against unjust laws. காந்திஜி டெவலப் பண்ணி விட்டார். எதைங்க? இந்த சத்தியாகிரகா என்கிற அறவழி போராட்டத்தை அவர் கொண்டு வந்தார். டிவோஷன் டு த ட்ரூத், உண்மையை நம்புதல், ட்ரூத் ஃபோர்ஸ், உண்மை மீது நம்பிக்கையோடு இருத்தல். இதுதான் இவனுடைய நோக்கம். இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. என்னது, நம்மளாம் நம்மளை உண்மை பேச சொல்கிறாரு காந்திஜி, நல்ல விஷயமா இருக்குதே அப்படின்னு நிறைய பேர் அந்த இயக்கத்தில் சேர்ந்தார்கள். ஆச்சுங்களா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பீஸ்ஃபுல் மார்ச்சஸ், சமாதானமான முறையில், அமைதியான முறையில் பேரணிகளை நடத்தினார்கள் காந்திஜியினுடைய தொண்டர்கள். அதுக்கடுத்தது பிரசன்டட் தெம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட் இன் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் அன்ஜஸ்ட் லாஸ். சட்டத்துக்கு, அதாவது சட்டம்னும் போது சவுத் ஆப்பிரிக்கா சட்டம் எப்படி இருந்ததுங்க? ஒரு முறையற்ற சட்டமாக இருந்தது. இந்தியர்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டமாக இருந்தது. அந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை இந்த அகிம்சைவாதிகள் நடத்தினார்கள். தாங்களாகவே முன் கைது ஆனார்கள். ஆச்சுங்களா. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண வந்தப்போ தப்பிச்சு ஓடலை, சண்டை போடலை. அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா சார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொந்தமாக அவங்களே அரெஸ்ட் ஆனார்கள். He experimented with it for fighting the issues of immigration and racial discrimination. அதாவது வெளிநாட்டிலேருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் குடியேறியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் இனவெறியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் காந்திஜி தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்தார். மீட்டிங்ஸ் வேர் ஹெல்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் வேர் பிக்கெட்டட். பல்வேறு சமாதானமான கூட்டங்கள் நடத்தப்பட்டன காந்திஜியால். அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் சூழ்ந்து கொண்டு அமைதியான முறையிலே போராட்டத்தை நடத்தினார்கள். காந்தியும் சரி, அவருடைய தொண்டர்களும் சரி. ஈவன் வென் த போலீஸ் லெட் லூஸ் வயலன்ஸ், நோ ரெசிஸ்டன்ஸ் வாஸ் ஆஃபர்டு பை த சத்தியாகிரகிஸ். இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த கவர்மெண்ட் பார்த்து சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? காந்திஜியையும் அவருடைய தொண்டர்களையும் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் இல்லைங்களா. போலீஸை விட்டு அடின்னு அடித்தாங்கப்பா காந்திஜியையும் அவருடைய தொண்டர்களையும். காந்தி அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் அரஸ்டட். காந்திஜியும் அவருடைய தொண்டர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இண்டியன்ஸ் மோஸ்ட்லி இன்டென்ச்சர்டு லேபர்ஸ் டர்ன்ட் ஹாக்கர்ஸ் கண்டினியூட் த ஸ்ட்ரகிள் டிஸ்பைட் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி. இந்தியர்கள் ஒரு காலத்தில் அங்கே ஒப்பந்த தொழிலாளர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனால் அங்கிருந்த இனவெறி காரணமாக இல்லைங்களா, இன ஒதுக்கல் காரணமாக டர்ன்ட் ஹாக்கர்ஸ், தெருவோர வியாபாரிகளாக இந்தியர்கள் ஆக்கப்பட்டார்கள். சட்டம் சரியில்லை அங்கே. ஆனாலும் இந்தியர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தார்கள். போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, போலீஸினுடைய கொடுமையும் தொடர்ந்தது. ஆச்சுங்களா. இது இப்படியே தொடர்ந்துனே போகுது. எப்போ தான் சார் முடிவுக்கு வந்தது? ஃபைனலி பை த ஸ்மட் காந்தி அக்ரிமெண்ட் த போல் டேக்ஸ் ஆன் இன்டென்ச்சர் லேபர்ஸ் வாஸ் அபாலிஷ்டு. இறுதியாக தென்னாப்பிரிக்க அதிபர் ஸ்மட்டு, அப்புறம் இந்தியர் காந்தி
அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள். ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நம்ம முன்னையே சொன்னோம் பார்த்தீங்களா, 3 பவுண்டு வரி கட்டணும்னு சொல்லி, வெளியிலேருந்து வந்தவங்க 3 பவுண்டு வரி கட்டணும்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 3 பவுண்டு வரி என்பது வாஸ் அபாலிஷ்டு, ஒழிக்கப்பட்டது ஆச்சுங்களா. இனிமேல் வெளியிலேருந்து வந்தவங்க 3 பவுண்டு வரி கட்ட வேண்டியதில்லை என்கிற ஒரு நல்ல செய்தி எதன் மூலமாக ஏற்பட்டது? ஸ்மட்டு காந்திஜி ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்பட்டது ஆச்சுங்களா. இவ்வளோத்துக்கும் காந்தியினுடைய சத்தியாகிரகம் தான் காரணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காந்திஸ் ஏர்லி சத்தியாகிரகாஸ் இன் இந்தியா. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் பல சாதனைகளை செய்த காந்திஜி இந்தியாவுக்குள்ளே வந்தார். அவருடைய தாய்நாடு இல்லையா இது, இந்தியாவுக்குள்ளே வந்தார். இந்தியாவில் காந்திஜி மேற்கொண்ட சத்தியாகிரகாஸ், அமைதி வழி போராட்டங்கள் எப்படி இருந்தனன்றதான் இனிமேல் நாம் பார்க்க போகிறோம் ஆச்சுங்களா. காந்தி regarded Gopalakrishna Gokhale, whom he had met on previous visits to India, as his political guru. காந்திஜியை இன்றைக்கு ஆல் ஓவர் இந்தியா, ஏன் உலகத்தில் கூட சரி, காந்திஜியை ஒரு நல்ல தலைவராக எல்லாரும் கொண்டாடுறாங்கப்பா. ஆனால் அந்த காந்திஜி கோபாலகிருஷ்ண கோகலேவை தன்னுடைய குருநாதர் என்று சொல்லிக்கொண்டார் ஆச்சுங்களா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். என்னுடைய அரசியல் குருநாதர் யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே தான் அப்படின்னு காந்தி பல தடவை சொல்லியிருக்கிறார் ஆச்சுங்களா. ஏன் அப்படி சொன்னாருங்க அவர் காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே அட்வைஸ் பண்ணார் என்னான்ட்டு, ட்ராவல்டு த லெங்த் அண்ட் பிரெட்த் ஆஃப் த கண்ட்ரி பிஃபோர் பிளங்கிங் இன் டு பாலிட்டிக்ஸ். கோபாலகிருஷ்ண கோகலேருடைய அறிவுரை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காந்திஜி கிட்ட அவர் சொன்னார், காந்தி நீங்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னால் இந்தியா முழுக்க அதனுடைய நீள அகலப்படி இந்தியாவுடைய முழுக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க. அப்போ தான் இந்த மக்கள், பல்வேறுபட்ட மக்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இதை கோபாலகிருஷ்ண கோகலே காந்திஜிக்கு சொல்லி கொடுத்தார். அதனால தான் காந்திஜி கோகலேவை குருநாதர்னு சொல்லிக்குவார் ஆச்சுங்களா. அவருடைய அறிவுரைப்படி காந்திஜி இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல ஆரம்பித்தார். இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுடைய கண்டிஷன், அவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற என்பதை காந்திஜியாலே புரிந்து கொள்ள முடிந்தது ஆச்சுங்களா. வெறுமனே குஜராத் மட்டுமே இந்தியா இல்லை, அதுக்கப்புறமும் இந்தியா இருக்குதுன்றதை காந்திஜி உணர்ந்து கொண்டார். It is on one of these journeys through Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhoti. அதான் காந்திஜி எந்தெந்த ஸ்டேட்டுக்கோ போனார், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரு பயணமாக வந்தபோது தான், இங்கே வந்தபோது அது உங்கள் புக்கில் இல்லை, ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்குள்ளார காந்திஜி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவர் கார் போய் கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஏழை விவசாயி குளிச்சுட்டு அது வேறு வேஷ்டி மாற்றிக்கிறதுக்கு இல்லாததால் அதே வேட்டியே துவச்சி இடுப்பில் ஒரு பகுதியை கட்டி கொண்டு இன்னொரு பகுதியை அப்படி மரத்துக்காக கட்டிட்டு நின்று வந்தார், அந்த வேட்டி காயணுன்றதுக்காக. காந்திஜி இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவர் இந்த விவசாயி இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி கேட்டபோது அந்த விவசாயி சொன்னார், காந்தி யாருன்னே தெரிஞ்சிக்காம, ஐயா என்கிட்ட இருக்கிறது ஒரு வேட்டி தான், அதை நான் குளிச்சுட்டு துவச்சிட்டேன், ஈரமாக இருக்குது, அது காயறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே வெயிலில் பிடிச்சி நிற்கிறேன், இது காஞ்ச உடனே இது கட்டின்னு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே காந்திஜிக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஞானோதயம் வந்ததுன்னே சொல்லலாம். தன்னை பார்த்தார், தான் கோட்டு சூட்லாம் போட்டுருக்கிறத பார்த்தார். எதிரில் இருந்த விவசாயியை பார்த்தார், அந்த விவசாயி ஒரு வேஸ்ட் மட்டும் கட்டின்னு வந்ததையும் பார்த்தார். காந்திஜி அப்பயே முடிவு பண்ணிட்டார், discard his following robes and wear a simple dhoti. காந்திஜி பார்த்தார், அட என்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரே ஒரு வேட்டியை மட்டும் கட்டின்னு நிற்கிறான், ஆனால் நான் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுன்னு பந்தாவாக இருக்கிறேன், இனிமேல் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னத்துக்கு என்று சொல்லி தன்னுடைய ஆடைகளை துறந்து காந்தி ஒரு சாதாரண வேட்டிக்கு மாறியது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தான் ஆச்சுங்களா. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். காந்திஜி எங்கெங்கேயோ போனாருங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தான் அவர் ஒரு வேட்டியோட ஒரு சராசரி எளிய மனிதராக காந்தி மாறினார். அவரை இந்த தமிழ்நாடு மாற்றியது ஆச்சுங்களா. இப்போ தெரிஞ்சுங்களா அவர் ஏன் சுற்றுப்பயணம் வந்தாருன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு சாம்பிரான் சத்தியாகிரகா.
சாம்பிரான் என்கிற இடத்திலே நடந்த சத்தியாகிரக அறவழி போராட்டம். சாம்பிரான்னா என்ன சார்? பீகார் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் சாம்பிரான் அப்படின்னு பேருங்க. அந்த இடத்துல தின்காதியா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முறை அங்கே பழக்கத்திலே இருந்தது. அது என்ன சார் தவறான முறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு எக்ஸ்ப்ளாய்டிவ் சிஸ்டம், அது ஒரு ஏமாற்று முறை. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, த பீசன்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு பை த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ ஆன் 3/20 of their land holdings. நாம் லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம், இண்டிகோ என்கிற ஒரு பயிர், அது இயற்கையிலே கருநீல கலரை கொடுக்கக்கூடிய ஒரு தாவர வகை. அந்த வகையை நீங்கள் பயிர் செய்யுங்க அப்படின்னு இந்திய விவசாயிகளை யூரோப்பியன் பிளான்டர்ஸ், ஐரோப்பிய நில உரிமையாளர்கள் வற்புறுத்தினார்கள். உங்கள் நிலம் எவ்வளோ இருக்குதுங்க, அதில் 20ல் 3 பங்கு நீங்கள் இண்டிகோ பயிர் வைங்க, அதை நாங்கள் எடுத்துன்னு போய் எங்கள் பிரிட்டனில் கொண்டு போய் கொடுத்து அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், துணியில் சாயம் போட்டு நாங்கள் விற்று லாபம் சம்பாரிச்சுக்குவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆச்சுங்களா? டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 19th century, German synthetic dyes had forced indigo out of the market. 19th centuryயில் இந்த ஜெர்மனி நாட்டு செயற்கை சாய முறை அது விற்பனைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுங்க, சாம்பிரானில் இருந்த யூரோப்பியன் நில உரிமையாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்திய விவசாயிகளை போட்டு நீங்கள் இண்டிகோ பயிர் செய்யுங்கன்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. இந்திய விவசாயிகளால் அதை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது யூரோப்பியன் பிளான்டர்ஸ் என்ன பண்ணாங்க, வாண்டட் டு டர்ன் த சிச்சுவேஷன் டு தேர் அட்வான்டேஜ். இந்திய விவசாயிகள் ஏழைகளாக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த யூரோப்பிய நில உரிமையாளர்கள் தங்களுக்கு சாதகமாக ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆச்சுங்களா? இந்தியர்கள்லாம் ஏழையாக இருக்கிறாங்க, இவங்களை நாம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி பார்த்தாங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ். என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தே என்ஃபான்ஸ்ட் த ரெண்ட் அண்ட் கலெக்டட் இல்லீகல் டியூஸ் ஆஸ் எ ப்ரைஸ் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் தி அப்ளிகேஷன். இதனால் எக்கச்சக்கமான வரிகளை போட்டார்கள், சட்டத்துக்கு விரோதமான வரிகளை போட்டு, வாடகையை போட்டு இந்திய விவசாயிகளை யூரோப்பியன் நில உரிமையாளர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். ஆச்சுங்களா? இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுங்க, இந்தியர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எரப்டட், போராட்டங்கள் நடந்தன. அதில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ராஜ்குமார் சுக்லா, அண்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட். சாம்பிரான் பகுதியில் ஒரு விவசாயி ராஜ்குமார் சுக்லான்னு பேர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இண்டிகோ பயிரிட மாட்டேன்னு சொல்லி அவர் மறுத்த போது அவரை என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இதனுடைய தகவலை தெரிந்து கொண்ட காந்திஜி சாம்பிரானுக்கு விரைந்து வந்தார். போலீஸ்கிட்ட போய் என்ன பண்ணார், ராஜ்குமார் சுக்லாவை ஏன் அரெஸ்ட் பண்ணிங்க சார், விட்டுருங்க சார் அப்படி சமாதானமாக தான் கேட்டார். ஆனால் போலீஸ் ரெஃப்யூஸ்டு. இவர் சம்மன்டு ஃபார் ட்ரையல். போலீஸ்காரர்கள் ராஜ்குமார் சுக்லாவை விடுதலை செய்யவில்லை, மாறாக அவரை விசாரணைக்கு அழைத்து கொண்டார்கள். இந்த செய்தி நாடு முழுக்க பரவியது. எப்படி? லைக் வைல்டு ஃபயர், காட்டு தீ போல பரவியது. ஆயிரக்கணக்கான பேர் காந்திக்கு சப்போர்ட்டாக வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் காந்தி ஒரு கருத்தை சொன்னார். அக்கார்டிங் டு காந்தி, த கண்ட்ரி தஸ் ஹேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட் லெசன்ஸ் இன் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். இல்லைங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முதல் பாடத்தை நமது நாடு தெரிந்து கொண்டது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் காந்திஜி. இந்த விஷயத்தில் காந்திஜிக்கு உதவியாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, பிரஜ் கிஷோர் பிரசாத். அவர் ஒரு வக்கீல், அட்வொகேட் அவர். அதுக்கு பிறகு ராஜேந்திர பிரசாத். இந்த பேரை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். யார் இந்த ராஜேந்திர பிரசாத்? எதிர்காலத்தில் அவர் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வந்தவர், ராஜேந்திர பிரசாத். அந்த ராஜேந்திர பிரசாதும் பிரஜ் கிஷோர் பிரசாத், காந்திஜி 3 பேராக சேர்ந்து போராட்டத்தில் இறங்கினார்கள். ஆச்சுங்களா? த லெப்டினன்ட் கவர்னர் eventually formed a committee with Gandhi as a member which recommended the abolition of Tinkadia system, thereby ending the oppression of the peasants by the indigo planters. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணியை பார்த்து லெப்டினன்ட் கவர்னர், அங்கே இருந்த பிரிட்டிஷ் லெப்டினன்ட் கவர்னர் என்ன பண்ணிட்டார், ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவில் காந்தியை ஒரு உறுப்பினராக சேர்த்தார். எல்லாம் மீட்டிங் போட்டு பேசினதனுடைய முடிவாக இந்த டின்காதியா சிஸ்டம், இந்த ஏமாற்று முறை ஒன்று சொன்ன இல்லைங்களா, அந்த டின்காதியா சிஸ்டம் நீக்கப்பட்டது. இல்லைங்களா? இனிமே இந்திய விவசாயிகளை யாரும் இண்டிகோ பயிரிட சொல்லி வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கப்பா. இது சாம்பிரான் சத்தியாகிரகாவில் காந்திஜிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. ஆச்சுங்களா? எப்படி பாருங்கள், ஒரு தனி மனிதராக இருந்த காந்தி பிற்பாடு நிறைய தொண்டர்களை சேர்த்து
அகிம்சையான வழியில் போராடி வெற்றி பெற்றார் சாம்பரன் என்கிற இடத்துல. இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இஸ் ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வென்ஷன் இன் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918, கேதா சத்தியாகிரகா 1918 helped Gandhi establish himself as a leader of mass struggle. இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, 1918 அகமதாபாத் மில் நடந்த ஸ்ட்ரைக், அறவழி போராட்டம், கேதா என்கிற இடத்தில் நடந்த சத்தியாகிரக போராட்டம், இதெல்லாம் சேர்ந்து காந்திஜியை ஒரு பிரம்மாண்டமான தலைவராக மாற்றி வைத்தது ஆச்சுங்களா. பாருங்கள், சாதாரணமாக அந்த காந்திஜி விறுவிறுன்னு எப்படி ஒரு பெரிய தலைவராக மாறினார். Unlike earlier leaders, Gandhi demonstrated his ability to mobilize the common people across the country. மற்ற தலைவர்களை போல இல்லாமல் காந்திஜி என்ன பண்ணாருங்க, மக்களோட மக்களாக கலந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலையும் அகிம்சை முறையில் ஈடுபட்டதுனாலையும் தான் இந்த சாதனையை அவராலே செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரவுலட் சத்தியாகிரகா அண்ட் ஜாலியன் வாலாபாக் மேசாக்கர். ரவுலட் சத்தியாகிரகம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் மேசாக்கர். மேசாக்கர்னா படுகொலை. இதை பற்றி தான் இந்த பேராவில் பார்க்க போகிறோம். ரைட் சைடில் இந்த பேராவில் கவனிங்க. The Government of India Act 1919, however, caused disappointment as it did not transfer real power to the Indians. 1919 பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இந்திய அரசு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியன்லாம் நம்பினாங்க, ஆஹா பரவாயில்ல, நமக்கு சட்டம் போட்டாங்க, நமக்கு இனிமேல் நல்லது நடக்க போகுது, அதிகாரம் நம்மக்கிட்ட வந்துட போகுது அப்படின்லாம் நினச்சாங்க. அதுக்கு பதிலாக என்ன நடந்ததுங்க, கவர்மெண்ட் பிகேன் டு என்ஃபோர்ஸ் த பர்மனண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வார் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதிகாரம் கிடைக்கும்னு இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்த போது ஆபத்து தான் கிடைத்தது. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, போர்க்கால நடவடிக்கை எடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கனாக்கா, போர் நடக்கும்போது எவ்வளோ கட்டுப்பாடுகளை போடுவாங்களோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை இந்தியர்கள் மீது பிரிட்டிஷ்காரர்கள் திணித்தார்கள் ஆச்சுங்களா. இது 1919 நடந்தது. ரவுலட் ஆக்ட், அப்படி ரவுலட் என்கிற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், வாரண்ட்டே இல்லாமல் எந்த ஒரு இந்தியனையும் பிரிட்டிஷ் போலீஸ் கைது செய்யலாம். அண்ட் டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல், விசாரணையே இல்லாமல் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். இது ஒரு சட்டமாக, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு ரவுலட் ஆக்ட்னு வேறு பேர் வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. காந்திஜி இதை பார்த்து சும்மா இருப்பாரா? காந்தி கால்ட் இட் எ பிளாக் ஆக்ட். இதை ஒரு கருப்பு சட்டம் என்று இதை காந்தி வர்ணித்தார். நேஷன் வைடு சத்தியாகிரகா ஆன் 6 ஏப்ரல் 1919. 1919 ஏப்ரல் மாதம் 6 நாடு தழுவிய அறவழி போராட்டத்துக்கு காந்திஜி அழைப்பு விடுத்தார் ஆச்சுங்களா. இது எந்த மாதிரியான அறவழி போராட்டம்? நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள் வித் ஃபாஸ்டிங் அண்டு ப்ரேயர். இம்சை இல்லாமல், அதாவது அடுத்தவனை தொந்தரவு பண்ணாத அகிம்சையான போராட்டம் ஒன்று, உண்ணாவிரதம் இருத்தல் இன்னொன்று, ப்ரேயர் கடவுளை வேண்டி வணங்குதல் இன்னொன்று. இப்படி அறவழி போராட்டத்தை தான் இவர் காந்திஜி சொன்னார். அதுதான் நடந்தது. ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி, இது நாடு முழுக்க பரவியது ஆச்சுங்களா. த ஆன்டி ரவுலட் ப்ரொட்டஸ்ட் வாஸ் இன்டென்ஸ் இன் பஞ்சாப், எஸ்பெஷலி இன் அம்ரித்சர் அண்ட் லாகூர். இந்த ரவுலட் சட்டத்துக்கான எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுக்க அமைதியாக நடந்து கொண்டிருந்த போது பஞ்சாபில் மட்டும் கொஞ்சம் ஒரு தீவிரமாக நடந்ததுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பஞ்சாப் தீவிரமான தேசபக்தர்கள் கொண்ட ஒரு பகுதி. அது பஞ்சாபில் குறிப்பாக அம்ரித்சர்னா தமிழில் அமிர்தசரஸ்னு அர்த்தம் ஆச்சுங்களா. அண்டு லாகூர், அந்த லாகூர் இன்னைக்கு பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது ஆச்சுங்களா. அப்போ இந்தியா கண்ட்ரோலில் இருந்தது. அம்ரித்சர்லேயும் லாகூர்லேயும் தீவிரமாக இந்த போராட்டம் நடந்தது ஆச்சுங்களா. காந்தி வாஸ் அரெஸ்டட் அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப். இந்த சூழ்நிலையிலே காந்திஜி கைது செய்யப்பட்டார். பஞ்சாபுக்குள்ளே நுழைவதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஏப்ரல் மாதம் 9 2 முக்கியமான லீடர்கள், டாக்டர் சைஃபுதீன் கிச்சிலு அண்ட் சத்யபால், 2 பேரும் இந்தியர்கள், வேர் அரெஸ்டட் இன் அம்ரித்சர். அமிர்தசரஸில் இந்த 2 இந்திய தலைவர்களும் பிரிட்டிஷ் போலீஸாலே கைது செய்யப்பட்டார்கள் ஆச்சுங்களா. இதோட இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை நாம் முடிச்சுக்கிறோம். இதனுடைய கண்டினியூட்டி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது இன்னும் இந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் இன்னும் முடியலப்பா. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த லெசனுடைய இந்த பகுதியை நாம் இதோட முடிச்சுக்கிறோம் ஓகேங்களா. இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகேங்களா. இதனுடைய தொடர்ச்சியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.